நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி 63 நாயன்மார்களில் ஒருவரான சடைய நாயனார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். சடைய நாயனார் அவர்கள் ஆதி சைவர் குலத்தில் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தார். இவர் அவதரித்த க்ஷேத்திரம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த திருநாவலூர் என்ற புகழ்பெற்ற ஒரு க்ஷேத்திரம். இவர் அவதரித்த இடமும் திருநாவலூர், அதே மாதிரி முக்தி பெற்ற க்ஷேத்திரமும் திருநாவலூர். திருநாவலூரில் உள்ள அந்த இறைவன் மீது அதீத பற்று கொண்டிருந்தார். அனுதினமும் அந்த இறைவன் ஈசனை வணங்கி வந்தார். சைவ சமயத்தினர் போற்றக்கூடிய இந்த 63 நாயன்மார்களுள் ஒருவரான இந்த சடையனார் அவர்கள் திருவாரூரில் அவதரித்த சிவபக்தையான இந்த இசை ஞானியாரை மணந்தார். இசை ஞானியாரும் நாயன்மார்களுள் ஒருவர். சிவன் மீது அதீத பற்று கொண்ட இருவருக்கும் பிறந்தவர்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள். சைவ சமயத்தை உலகறியச் செய்தவர்களுள் சுந்தரரும் ஒருவர். இதை நாம் அறிந்திருப்போம். அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்று சொல்லக்கூடிய அந்த சைவ சமய குரவர்கள் 4வர். இந்த 4வருள் சுந்தரரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு முழு குடும்பமே சிவனுடைய பக்தியில் ஆழ்ந்திருப்பது என்றால் அதற்கு சிறந்த உதாரணமே சடையனாரின் இந்த குடும்பத்தை நாம் கூறலாம். சைவ சமயத்தின் மீது சிவன் மீது கொண்ட அந்த பற்று, குடும்பத்தில் 3வருமே நாயன்மார்கள். சடைய நாயனார், இசைஞானியார் நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் என்று தந்தை, தாய், மகன் 3வருமே நாயன்மார்கள் என்பதும் ஒரு சிறப்பிற்குரிய விஷயமாக உள்ளது. ஒரு முழு குடும்பமே சிவன் மீது அதீத பற்று கொண்டு சைவ சமயத்தை உலகறியச் செய்த அந்த பெருமையை உடைய ஒரு குடும்பமாக சடையனாரின் குடும்பம் உள்ளது. என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் அடியார்க்கும் மடியன் என்று திருத்தொண்டத் தொகை கூறுகிறது. இந்த சைவ சமய மரபிலே ஆதிசைவர் குலத்திலே பிறந்து சைவ சமயத்தை உலகறியச் செய்த 63 நாயன்மார்கள் ஒருவரான சடையனாரை நாமும் போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.